Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics, exercise 5.4, third sum. இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து பேரலாக பெர்பெண்டிகுலராக ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்கான், செக் பண்ண சொல்லியிருக்கான். பேரலல் அப்படின்றது இந்த ரெண்டு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் மாறாமல் போகும். தண்டவாளத்தை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், சரிங்களா? பெர்பெண்டிகுலர் அப்படின்றது 90 டிகிரி ஃபார்ம் ஆகிறது, ஏதாவது ஒரு இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகிறது தான் பெர்பெண்டிகுலர் அப்படின்றது. பேரலல்னா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல், m1 ஈக்குவல் டு m2. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. ஸ்லோப் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -1 வரும், அதுதான் பெர்பெண்டிகுலர். ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். சாய்வுகள் சமம் எனில் இணை, சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 எனில் அது செங்குத்து. இப்போ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன்லேருந்து m1 கண்டுபிடிக்க போகிறேன், இன்னொரு ஸ்ட்ரைட்லேருந்து m2 கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ m1 சொல்கிறது இது ax + by + c = 0ன்னு எழுதினோம்னா a வந்து 1/3 கம்பேர் பண்ணையில் எக்ஸை விட்டுட்டு பார்த்தோம்னா கீழே தான் இருக்குது 3, 1/3. b வந்து என்ன வரும் 1/4, c வந்து 1/7, தேவையில்லை இருந்தாலும் எழுதிக்கலாம். அப்போ m1 = -a/b. அதே மாதிரி இதுக்கு எழுதினோம்னா 2/3, b = 1/2. அப்போ m1 = இல்லைனா -a/b -1/3 என்ன வருது 1/4, ரெசிப்ராக்கல் பண்ணால் 4/3, -4/3. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம m2 கண்டுபிடிச்சோம்னா, இந்த சைடு உள்ளதுக்கு m2 கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் -a/b தான். அப்போ -2/3 /1/2, ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா மேலே போயிடும் 2, 4 2 2s are 4, -4 என்ன வந்துச்சு 3. அப்போ செகண்ட் ஒன். அப்போ m1 = m2, m1 = m2. therefore the given lines are parallel அப்படின்னு அர்த்தம். given lines are parallel, இணை அப்படின்னு அர்த்தம். slopes are equalனா புரியுதுங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செய். நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறோம், பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்கோ, சரியா? பக்கத்துலேயே ஸ்க்ரோல் பண்ணி செய்கிறேன். செகண்ட் ஒன், ரெண்டு ஈக்குவேஷன் 5x + 23y + 14 = 0. செகண்ட் ஈக்குவேஷன் 23x - 5y + 9 = 0. இதில் a வந்து 5, ax + by + c = 0 ஸ்ட்ரைட் லைனை போட்டுக்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 23, சரியா? ரைட். m1 = -a/b -5/23. இங்கே வந்தோம்னா m2 = அதே மாதிரி எடுத்து எழுதிட்டு m2 = -a/b. அப்போ என்ன ஆகுது -23 - 5 மைனஸு கேன்சல் ஆயிரும், ஓகேங்களா? ரைட், பார்த்துக்கோ. சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். m1 × m2 = அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி பார்க்கையில் என்ன வருது அப்படின்ட்டு பாரு. m1 -5/23 × 23/5 அடிச்சிட்டோம்னா -1. m1 × m2 = -1. therefore the given lines are perpendicular அப்படின்னு அர்த்தம், செங்குத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. இதுதான் இந்த ரெண்டு கணக்குடைய கான்செப்ட்டு. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ஜூம் பண்ணி காட்டுறேன், ஒரே இதில் போர்டில் பார்த்துக்கோ. தேர்ட் கொஸ்டின் 5.4 எக்ஸசைஸ். தேங்க்யூ.